போகுதம்மா நாடியும் மெல்லிசையாகுதம்மா. நான் பிறந்ததுமே நீ போயிட்டம்மா. உன்னை பார்த்து அம்மானை கூட கூப்பிட முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரியுமா, நீ என்னை சுத்தியே தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பக்கத்துல தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. தினமும் நான் என்னென்ன பண்ணேன்னு உங்ககிட்ட தினமும் சொல்லுவேன்ல, அது போல இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காமா. அம்மா, நான் எப்பவும் என்னோட வருத்தத்தை தானே உங்ககிட்ட சொல்லுவேன். இன்னைக்கு சித்தி என்னை இப்படி சொல்லிட்டாங்க, தேஜாவும் நம்ம சிந்துவும் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு தானே சொல்லுவேன். அங்க சுந்தரியம்மா என்னை திட்டாங்க, இதெல்லாம் தானே சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி வருத்தமா எதுவும் சொல்ல போறது இல்லம்மா. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுமா. அது என்ன தெரியுமாம்மா? நான் உன் பாசத்தை இது வரைக்கும் உணர்ந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு முதல் முறையா அம்மாவோட அன்புனா, அம்மாவோட பாசம்னா இப்படிதான் இருக்குமோன்னு அதை நான் ஒருத்தர்கிட்ட உணர்ந்தம்மா. என்னம்மா பாக்குறேன்? என்னடா பொண்ணு என்னம்மா சொல்றாளேண்ணா? ஆமாம்மா. நான் சொன்னா நீ என்னை திட்டுவியாம்மா? எனக்கு தெரியும் நீ என்னை திட்ட மாட்டேன்னு. ஆனா அம்மா, எனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குமா. என் முதல் ஃப்ரெண்டு நீ, அப்புறம் என் ஃப்ரெண்டு சந்தியா. அவகிட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன், அவள் என்னை ரொம்ப கலாய்ப்பாம்மா. அதனால அவகிட்ட சொல்லலை, உன்கிட்ட மட்டும் சொல்கிறேம்மா. அந்த சுந்தரியம்மா இருக்காங்களா, அவங்களோட பையன் அதாம்மா இப்போ கூட வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காருல, பேர் கூட கிருஷ்ணாம்மா. நம்ம பார்க்குறேன், எனக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆமாம்மா, அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுறாருமா, ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி மாதிரி என்னை பார்க்க மாட்டாருமா. அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு. இன்னைக்கு கூட என்ன டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவரே சாப்பாடு பரிமாறினாருமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. எனக்கு தெரியல, ஏதோ என் மனசு என்னமோ பண்ணதுமா. என் மனசு என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குமா. ஆமாம்மா, இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு அன்பை எனக்கு கொடுத்தது இல்லைம்மா. சித்தி எப்பவுமே என்னை ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டியா, ராசி இல்லாதவா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. என் கூட சேர்த்து உன்னையும் திட்டுவாங்க. அப்புறம் அந்த சிந்து தேஜா என்ன அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. என்னமோ நான் என்னமோ அவங்க வேலை செய்ய வந்து வேலைக்காரி மாதிரி என்ன பேசுவாங்க. ஒரு நாள் கூட என் அக்கான்னு கூட கூப்பிட்டது இல்லைம்மா. அதை விட அப்பா ஒரு நாள் கூட என் முகத்தை நிமிர்ந்து கூட பார்த்தது இல்லைம்மா. சந்தியாதாம்மா எப்பவுமே நான் அன்பா பார்த்துப்பா. இன்னைக்கு அவளுக்கு போட்டியா இவர் வந்துட்டாருமா. என்னன்னு தெரியலம்மா, இவர் காமிச்ச அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. ஆனா பயமாவும் இருக்குமா. ஏன்னு கேக்குறியா? நீ இருக்காதாம்மா. நான் போய் இப்படிலாம் எதிர்பார்க்கலாமா? அது தப்பு இல்லம்மா. ஆனா என் மனசுலாம் எதுவும் இல்லம்மா. அவரு என்ன என்கிட்ட அன்பா பேசுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி என் மனசுலாம் எதுவும் இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் பார்க்கணும்னு தோணுது. அவர் இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி என் மனசுலாம் எதுவும் இல்லைம்மா. சரிம்மா, நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோம், தூங்கலாமா? ஏன்னா எனக்கு காலையில் நிறைய வேலை இருக்குமா, சீக்கிரமா அங்கே போகணும்ல. அவர் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணுமாம்மா. அதனால நான் சீக்கிரம் போயிட்டு அவருக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா. அவருக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா அவர் சாப்பிடாம வந்துடுவார்ல. அது தப்பு இல்லைம்மா. அவருக்கு எல்லாமே பார்த்து செய்யணும். அவர் தூங்கி எழுந்திருக்கும் போதே நான் அங்கே இருக்கணும். அதனால இப்போ நான் தூங்கணும்ல. தூங்கட்டுமாம்மா? நீ வாம்மா தூங்கலாமா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். எதுவும் மனசுல இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு இவ்வளோ பார்த்து செய்யணும்னு நினைக்கிறாளேன்னு பார்க்குறியா? நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லாமா, அவர் எனக்கு முதல் ஆள் இல்லை, அதுக்காக நான் செய்கிறேம்மா. மற்றபடி என் மனசுலலாம் எதுவும் இல்லைம்மா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். போம்மா, எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். இந்த நேரம் தூங்கிட்டு இருப்பாருல்ல? ஆமாம், அவர் நல்லா தூங்கட்டும். ராதா, சும்மா நினைக்காதா, அவருக்கு போகிற ஏறப்போகுது. அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாருல்ல? என்ன பேர் சொல்லி கூப்பிடணுமா? கூப்பிடலாமே. கிருஷ்ணா, டே கிருஷ்ணா, கிருஷ்ணா.
எனக்கு தொலைவே அண்ணன் வரும் வேளை அந்தி மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சூழ மயக்கம் ஏற்கின்றேன் சருகானதே ஒரு சந்தன பௌர்ணமி ஓரத்தில் வந்த மோதிய இரும்பு மேகமே தேகம் தேயும் நிலவானதே குழாங்கள் கூவுகின்ற காலம் போதாதே கூசாமல் கூடுகின்ற நாளம் போதாதே 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய் ஜன்மங்கள் 1000 போதாதடா நம் கனவை எதற்கு பேரண்டம் போதாதடா இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை துன்பத்தில் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி முல்ல பூமால ஆகவில்லை நாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல வான் பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா கள்ளிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா உண்டாகுங்கள் தானா அன்பே சொல்லானா தாங்கினேனே உள் மீது தூங்கினேனே இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நாளும் தேடும் வானம் ஏன்டி என்னை விட்டு போனேன்? நான் இப்ப என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்டி. என்னை மன்னிக்கவே மாட்டியா? திரும்ப என்னை ஏத்துக்கவே மாட்டியா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்ச பார்க்க முடியலடி. நீ இல்லாம இந்த ஒரு வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன விடுடி, நம்ம குழந்தை ப்ளீஸ்மா, எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக ஒரு வந்துடுடி ரோகிணி. நம்ம குழந்தைய பாருடி. எனக்கு பொண்டாட்டியா இல்லைனாலும் நம்ம குழந்தைக்கு அம்மாவா வாடி ரோகிணி. உனக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருந்துக்கா. ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு திரும்பி வாடி. நம்ம குழந்தைக்காக வாடி. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்றாங்க. சத்தியமா என்னால் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீ இருந்த இடத்துல இன்னொருத்தினா நான் கண்டிப்பா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுடி. என் ரோகிணி இருந்த இடத்துல கண்டிப்பா இன்னொருத்திக்கு இடம் கிடையாது. என் மனசுலையும் சரி, என் படுக்கையும் சரி, இந்த வீட்டுக்கும் சரி, நீ மட்டும்தாண்டி வேணும். தயவு செஞ்சு திரும்பி வாமா. உனக்கு என்னெல்லாம் வேணும் சார், நான் எல்லாமே பண்ணித்தரேன். நீ உன் மனசுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேமா. உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். நீ எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்துக்க. ஆனா தயவு செஞ்சு இங்க வந்துடுடி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னாலும் சரி, நம்ம குழந்தைகளும் சரி ஏற்றுக்க முடியலடி. தயவு செஞ்சு வந்துருமா ரோகிணி. நான் காலில் கூட வந்து மன்னிப்பு கேட்கறேன்டி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, பொண்டாட்டிக்கிட்ட பண்ணிச்சு போறேன். ஒன்னும் வாழ்க்கையில கெட்டு போயிட மாட்டான். எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வருவேன். இந்த கிறிஷோட பொண்டாட்டியா நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவடி. சீக்கிரம் வந்துடுடி. நீ வருவேங்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. நிம்மதியா தூங்குறியா? உன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடாது. உனக்கு நிம்மதினா என்னன்னு தெரியக்கூடாது. நீ சாகுற வரைக்கும் உனக்கு நிம்மதியும் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கக்கூடாது, உனக்கு எதுவும் இருக்கக்கூடாதுடா. என் குடும்ப சந்தோஷத்தை எடுத்துட்டு நீ உன் குழந்தை உன் பொண்டாட்டின்னு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? அதுக்கு இந்த வழி விட மாட்டேன்டா. உன்னால அங்க என் குடும்பம் மூளைக்கு ஒருத்தர உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா நீ இங்க நிம்மதியா தூங்குறியா? உன் தூக்கத்தை கெடுக்கணும், உன் நிம்மதியை கெடுக்கணும், உன் சந்தோஷத்தை கெடுக்கணும். இது மட்டும் தான் என் வாழ்க்கையில குறிக்கோளே. உனக்கு இனிமே சந்தோஷங்கிறது அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு மட்டும் இல்ல, நேற்று பிறந்த இந்த ஜீவனுக்கும் பாவம் உனக்கு குழந்தையா பிறந்துட்டு என்னுடைய சாபத்துக்கு இதுவும் ஆளாக போகுது. பூமி எதையும் மறந்துடக்கூடாது. இவனால என் குடும்பத்துக்கு வந்த வேதனை, இவனால என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனை, இது எதையும் நான் மறந்துட மாட்டேன். அதே வேதனையும் சோதனையும் இவனுக்கு கிடைக்கணும். பொண்டாட்டியை பிரிஞ்சு
இவன் குடிச்சு ஒரு குடிகாரனாகி பிசினஸ் லாஸ் ஆகி இவனால இந்த குடும்பத்துக்கே அசிங்கம் வரணும் அவமானம் வரணும்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் வழி கொடுக்கவே மாட்டேங்கிறியே. ஆனா நான் நினைச்சதை கண்டிப்பா நடத்தி காட்ட வேண்டாம். இந்த பூமி ஒரு விஷயத்த நினைச்சா அதை கண்டிப்பா நடத்தி முடிப்பான். நடத்தி முடிக்கிறேன்டா. இப்ப நிம்மதியாவ தூங்குறான். உன் நிம்மதியை கெடுக்கதாண்டா நான் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கேன். கிரிஷ் கிரிஷ் அண்ணி வாங்க. சாரி கிரிஷ், நல்லா தூங்கிட்டு இருந்த போல இருக்கு. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி. நல்லாவா? நானா? நான் நல்லா தூங்கி பல நாள் ஆகுது அண்ணி. அப்படிலாம் எதுவும் இல்லை. குழந்தை அழுதுட்டே இருந்தா அவளை சமாதானப்படுத்திட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்படியே லேசா கண்ணு மூடனேன், அவ்வளோதான். இந்த ஊர் கூட லாக் பண்ணல பார்த்தீங்களா? அப்படி சும்மா தான் இருந்தேன். ஆமா கிரிஷ், டோர் ஓப்பன்ல இருக்க போய் தான் நீ முடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு வந்தேன். ஆனா வந்து பார்த்தா நீயும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் ஹெல்ப்லாமா வேணாவான்னு தயங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் கண்ண மூடிட்டு இருந்தேன். சொல்லுங்க அண்ணி. இல்ல கிரிஷ், உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். இன்னைக்கு அத்தை உன்னோட 2வது கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கு நீயும் சம்மதிச்ச மாதிரி. அம்மா என்னதான் அண்ணி பண்றது? அம்மாவை என்னால சமாளிக்க முடியல. அம்மா கொஞ்ச நாளாவே இந்த விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. நானும் அவங்களை எப்படியாவது சமாளிச்சலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பக்கம் இருந்து பார்க்கும்போது அவங்க பேத்தியோட வாழ்க்கையை பார்க்குறாங்க. உள்ள வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. பேத்தியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா நினைக்கிறது நியாயம் தானே? அம்மா நினைக்கிறது நியாயமா? என்ன இவன் அப்ப 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? கிரிஷ், அப்போ உனக்கு 2வது கல்யாணத்துக்கு சம்மதமா? நீ என்ன நீ கேக்குறீங்க? நான் எப்படி நீ ரோஹிணி மறந்துட்டு இன்னொருத்தியா? கணவன் கூட அப்படி நான் நினைக்க மாட்டேன். நீ இல்ல கிரிஷ், இப்ப நீ அத்தை 2வது கல்யாணத்துக்கு சொன்னதை நீயும் சம்மதிச்ச மாதிரி பேசுனியா? அதான் கேக்குறேன். இப்ப நீயும் அத்தை சொல்றதுல நியாயங்கிற மாதிரி சொன்ன, அதான் கேட்டேன். இல்ல நீ எனக்கு அந்த விஷயத்துல ஈடுபாடும் இல்லை, சம்மதமும் இல்லை. இப்போதைக்கு அம்மாவை சமாளிக்க எனக்கு ஒரு வழி தெரியலாம். அதான் அம்மா கிட்ட சரின்னு சொன்னேன். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களா? இந்த 6 மாச காலத்துல நான் என் ரோகிணி கூட்டிட்டு வந்துடுவேன்ற நம்பிக்கை தான். கண்டிப்பா என் ரோகிணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். நீ கிரிஷ், கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஒருவேளை ரோகிணி வரலனா அண்ணி ப்ளீஸ், ரோகிணி வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவ கண்டிப்பா வருவான். நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன். நீ என்னது, ரோகிணி வருவாளா? டேய் முட்டாள், அவ வர மாட்டாடா. அவ வரவே மாட்டான். அப்படியே அவ மனசு மாதிரி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா நான் எதுக்கு இருக்கேன்? இந்த பூமி வர விட மாட்டாடா. ஐயோ கிரிஷ், உன் நம்பிக்கை தப்புன்னு நான் சொல்லல. உனக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்கும் ஆசை அதுதான். ரோகிணி எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துடணும். அவ வந்து உன் கூட திரும்பி சேர்ந்து வாழணும். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவா, உனக்கு உன் கொண்டாட்டியா அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும் தான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் விட நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உனக்கு தெரியும்ல கிரிஷ், ரோகிணி இல்லாதது உனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பும். அது எனக்கும் வருத்தத்தை கொடுக்கணும். ரோகிணி நானும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருந்தோம். திடீர்னு அவ இல்லைன்னதும் என்னாலே தாங்க முடியல. உனக்கு எப்படி இருக்கும்? ஆமா நீ நீங்களும் அவளை நல்லதா பாத்துக்கிட்டீங்க, அம்மாவும் அவளை நல்லதா பாத்துக்கிட்டாங்க. நான் அவளை எந்த அளவுக்கு தாங்கணுமோ தாங்கிட்டேன். ஆனா ஏன் என்னை விட்டுட்டு போனோம்? அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன்? எதுவும் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீ நீ தப்பே பண்ணலனாலும் அவன் கூட வாழ மாட்டாடா. வாழவும் நான் விட மாட்டேன்டா. சரி கிரிஷ், உன் நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல. நீ எப்படியாவது ரோகிணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி மருமகனா அது என்னாலே ஏற்றுக்க முடியல. ரோகிணி இருந்த இடத்துல இன்னொருத்தி கண்டிப்பா அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கிரிஷ், நீ எப்படியாவது ரோகிணி கூட்டிட்டு வந்துரு. ஆமா நீ கண்டிப்பா என் ரோகிணி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும். வேற யாரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. நான் வரவும் விட மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டினா அது என் ரோகிணி மட்டும்தான். என் குழந்தைக்கு அம்மானா அது ரோகிணி மட்டும்தான். இந்த வீட்டோட 2வது மருமகனா அது என் ரோகிணி மட்டும்தான். இந்த இடத்துல வேற யாரும் வர மாட்டாங்க. நான் வரவும் விட மாட்டேன். என் மனசு அதை ஏத்துக்கவும் ஏத்துக்காத. நீ இப்படியே இருடா. இதுதான் எனக்கு வேணும். ரோகிணியும் வரமாட்டான், வேற எவ்வளவு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வரவும் இந்த பூமி விட மாட்டேன். சரி கிரிஷ், நீ இன்னும் சாப்பிடல. பாப்பா படுக்க வச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உங்க அண்ணன் வந்திருக்காரு, வா வந்து சாப்பிட்டு வந்து படுப்பீங்க. வா. இல்ல நீ எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க நீ. என்ன கிரிஷ், இப்படி எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருப்ப? இங்க பாரு, நீ சாப்பிடாம உன் உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்க. ரோகிணி வர வரைக்கும் வந்து உன் குழந்தை நீ பாத்துக்கணும்ல. நீயும் உடம்பு கெடுத்துக்கிட்டா எப்படி? வா கிரிஷ், வந்து சாப்பிடு. இல்ல நீ இப்ப உண்மையாவே பசிக்கல. பசிச்சதுன்னா கண்டிப்பா நானே வந்து சாப்பிடுறேன். நீங்க போங்க, போய் அண்ணன் ரியாவையும் பாருங்க. ரியா குட்டி தூங்கிட்டாலும் அவ எப்படி தூங்குவா? அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணா. அவங்க அப்பா வந்து பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கா. சரி சரி, நீ படுத்துக்க. நான் போய் உங்க அண்ணனுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்க நீ போங்க. சரி கிரிஷ், பாத்துக்க. என்னங்க காலையில தான் வந்தீங்க, அதுக்குள்ள வேலை கிளம்பிட்டீங்க? ஆமா சார், ஊட்டி போட்டுருக்கானுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படிதான் ரெஸ்ட் இல்லாம ஓடி உழைச்சாதான் இருக்கிற கடனை அடைக்க முடியும். என்னங்க இப்படி ஓய்வு இல்லாம உழைச்சா எப்படிங்க? அந்த உடம்புக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கணும்ல. ஓய்வு கொடுக்குற இடத்துல எப்படாம இருக்கிறோம். ஊரை சுத்தி கடனை கொஞ்சம் கொஞ்சமாவது அடைக்கணும்ல. சரி, இதை பத்தி பேசினா டென்ஷன் தான் ஆகும். ஆமா
சிந்து தேஜாவும் என்ன பண்றாங்க? அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறாங்களா? என்ன ஷாரதா, டைம் என்ன ஆச்சுன்னு பாத்தியா? பொட்ட புள்ள இத்தனை மணி வரைக்கும் தூங்கினா என்ன ஆகுது ஷாரதா? தினமும் இப்படிதான் தூங்குறாங்களா? நீ பாரு ஷாரதா, நீ பாத்து பண்ணா நான் விட்டுட்டு போறேன். நான் வேலைன்னு சுத்துறதுனால என்னால அவங்கள பார்க்க முடியல. நீ என்னடா இத்தனை மணி வரைக்கும் தூங்க வைக்கிறேன்ற? அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. ஐயோ நீங்க வேற, ராத்திரியில கண் முடிச்சு படிச்சிட்டு இருந்தாங்க, அதனால இப்ப கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. இல்லனா 5 மணிக்கு டானி எழுந்திருவாங்க. உங்க வீட்டுல ஒண்ணு இருக்கே, அது மாதிரி நினைச்சீங்களா? அது விடிய விடிய தூங்கிட்டே தான் இருக்கு. விடிஞ்சு சூரிய மூஞ்சில சுள்ளுன்னு பட்டாலும் எழுந்திருக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம பிள்ளைங்க ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுங்க. 5 மணிக்கு கோழி கூவுதா இல்லையோ நம்ம பிள்ளைங்க முடிச்சிருவாங்க, தெரியுங்களா? அது கண்டதுங்களை பத்தி நான் கேட்டேனா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? ஐயோ ஐயோ நீங்க டென்ஷன் ஆகலாம் சொல்லலங்க. அதுக்கும் நான் என் வளர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது தான் சொன்னேன். நம்ம பிள்ளைங்க ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. நேரத்துக்கு முடிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க மொத்த வேலையும் அவங்க 2 பேரா பார்க்குறாங்களே. காலேஜுக்கு போகிறேன்ற பேர் தாங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு தாங்க காலேஜுக்கே கிளம்புறாங்க. ஆனால் அது ஒரு வேலையும் செய்யறது இல்லை. இதை நான் எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது? எதனா ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். நாளைக்கு நீங்கள் என்ன கேட்டக்கூடாதுல்ல கேள்வி. அதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். குட் மார்னிங். அப்பா என்னப்பா இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்க? அதிசயமா இருக்கு. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் தங்கங்களா. இன்னைக்கு என் தங்கத்துங்களை பார்க்கலாம்ல, அதான் அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்திருக்கேன். அப்பா அப்ப இன்னைக்கு மட்டும் வீட்ல இருக்கீங்களா? அப்பா அப்படி நீங்க வீட்ல இருக்க மாதிரி இருந்தா நான் உங்களை லீவ் போட்டுட்டுமா? வீட்ல இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு எங்களை எங்கயாவது கூட்டிட்டு போங்கப்பா. தேட்டருக்கு போலாமா? சிந்து, அப்பா இன்னைக்கு வீட்டுல இருக்க மாட்டோமா, வீட்டுக்கு சீக்கிரம் வந்திருக்கேன், அவ்வளவுதான். அப்பாவுக்கு ஓட்டி போட்டிருக்காங்க. இந்த ஒரு வாரமும் அப்பாவை கொஞ்ச நேரம் நீங்க காலையில பார்க்கலாம். எப்பவுமே நீங்க தூங்கும் போது வீட்டுல இருப்பேன். இப்போ நீங்க முடிச்சிருக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுல இருப்பேன். இல்லப்பா, இன்னைக்கு உங்க வீட்ல பார்த்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடா மறுபடியும் வேலைக்கு போவேன்னு சொல்றீங்க? போங்கப்பா. ஐயா, சிந்து தான் சின்ன பொண்ணு, புரியாம அடம் பிடிக்கிறானா? நீயும் மாமா அப்பாவோட கஷ்டம் உனக்கு புரியாதாமா? அப்பா அவ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லப்பா. 2 வயசு சின்னவா, அவ்வளவுதானே. நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், அவ 1st இயர் படிக்கிறா. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் ஆகலாம். சும்மா அவளை சின்ன பொண்ணு ரொம்ப தான் கொஞ்சறீங்க. அப்பா நானும் உங்க பொண்ணு தான், தெரியும்ல? பொறாம பிடிச்சவன். அப்பா உங்களுக்கு பொறாம ஜாஸ்திப்பா. நீங்க எப்ப பாரு என்னைய கொஞ்சிட்டு இருக்கீங்க, அதான் இவளுக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. அப்பா என்கிட்டயே ஒரு நாளாவது இப்படி பேசுவீங்களாப்பா? சரி சரிடா தங்கங்களா, சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருக்கும் நான் அப்பா தானே, 2 பேரையும் நான் கொஞ்சம் சரிங்களா? முடியாதுப்பா, நீங்க என்ன மட்டும் தான் கொஞ்சணும். நீங்க பாருங்கப்பா, இவ சின்ன பொண்ணு உங்களுக்கு நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. நானும் ஃபர்ஸ்ட் போறேன், என்னதான் நீங்க கொஞ்சணும். அப்பா என்ன நீங்க கொஞ்சலாம் வேணாம், என் பேரை சொல்லியாவது ஒரு தடவை கூப்பிடுவீங்களாப்பா? சரிடா தங்கங்களா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தா அப்பாக்கு பிடிக்காது, தெரியுமா? நீங்க சொல்றீங்கன்றதுனால இந்த கொலை கத்திரிக்காய் போன போட்டேன்னு விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் ஓட்டட குச்சி. அப்பா பாத்தீங்களாப்பா, உங்க முன்னாடி என்ன ஓட்டட குச்சின்னு சொல்றோம். அப்பப்பா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களாடி? ஏண்டி அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் வீட்டு பக்கம் வந்து போலாமேன்னு வராரு, அதுக்குள்ள அவரை போட்டு இப்படி நச்சு அடிக்கிறீங்க. அப்பா அப்பா அப்பான்னு முடியலடி. உனக்கு என்னமா தெரியும்? அப்போ நாங்க பார்த்தது அதிசயமா இருக்கு. எப்பயும் ஒரு நாள் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நீ இதெல்லாம் கண்டுக்க கூடாது. எங்க அப்பா நாங்க வச்சு செய்வோம். என்னப்பா அப்படிதானப்பா? ஆமாடி தங்கங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பா அப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அப்பா வாங்கப்பா, எனக்கு ஸ்நாக்ஸ் ஆவது வாங்க போலாம். சிந்து, அப்பா உனக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என் அப்பாக்கு நேரம் இல்லை பத்தியா, அதனால உனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். தேஜாமா, அதுக்காக உனக்கு பிடிச்சது வாங்கணும்னு நினைக்காத. உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தங்கங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். போய் வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, சரியா? அப்பனா அப்பனா என் செல்லப்பா. என் செல்லப்பா எப்ப பாரு எனக்கு போட்டியே வராப்பா இவ. நீ என் செல்லப்பா தானே? சரி சரி, 2 பேரும் என் தங்கம் தான், 2 பேருக்கும் நான் செல்லப்பா தான். போதுமா? அதான் இவங்க கிட்ட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. இவங்களும் எனக்கு கொஞ்சிட்டே இருப்பாங்க, நானும் இவங்க கொஞ்சிட்டே தான் இருப்பேன். போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவோம், நான் கிளம்புறேன். ஆமாங்க, சரியா சொன்னீங்க. இந்த 2 வானத்துக்கிட்டே மாட்டீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க இவங்க கூடயே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க காலேஜுக்கு போக மாட்டாங்க, உங்களையும் வேலைக்கு போக விட மாட்டாங்க. இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது. போச்சு, காலையிலே வந்து நிக்கிறோம். ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாங்களும் இங்க இருக்கோம்னு தெரியுதுல்ல, கொஞ்ச நேரம் உள்ள இருக்க வேண்டியதானே? அதுக்குள்ள எதுக்கு வெளில வந்த? இல்ல சித்தி, அது சுந்தரி அம்மா வீட்டுக்கு போனோம்ல, நேரம் ஆயிடுச்சு, அதான் வந்தேன். டைம் ஆகுது. நான் சுந்தரி அம்மா வீட்டுக்கு. அவ்வளவுதான், எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லைல்ல. சே, மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்று என் உயிரை வாங்க வேண்டியது. அதான் ஆல்ரெடி என் உயிரை வாங்கியாச்சு. இன்னும் என்ன இருக்கு? மிச்சம் இருக்கிற உயிரையும் பிடிங்கிட்டு தான் விடுவீங்க போல இருக்கு. ஏய் உனக்கு அறிவு இல்ல? அதான் அப்பா உன்னை பார்த்தா கோவப்படுவாங்க தெரியுதுல்ல. கொஞ்ச நேரத்துக்கு உள்ள இருந்து தொலைய வேண்டியதானே? இப்பவே வெளியில வந்து நிக்கணுமா என்ன? போய் தொலை. எத்தனை தடவை சொன்னாலும் இதுக்கு புரிய மாட்டேங்குது. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. ஏய் போய் தொலை, சீக்கிரம் போ. கூட மட்டும் எடுத்துட்டு போறேன் சித்தி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய் தொலை. இங்க ஒரு கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடும் சித்தி, இப்பவே போயிடுவேன். ஏங்க போயிடுவாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனா உங்களுக்கு பிபி தாங்க அதிகமாகும்.
விடுங்க கூலா இருங்க. எத்தனை தடவை சொல்றது, மண்டையில உரைக்கதா இல்லையான்னு தெரியல. நீங்க விடுங்க, சும்மா இது எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏங்க அந்த வட்டி காசு வாங்குற கோபால் வந்தாருங்க. நம்ம போன மாசமும் வட்டி காசு கொடுக்கல, இந்த மாசமும் நாள் தள்ளி போயிடுச்சு, இன்னும் கொடுக்கல. வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டு போறாருங்க. என்ன பண்ணி தொலையுது, கண்டதுங்களுக்காக கடனை வாங்கி இன்னைக்கு நான் கடன் வேலையா உட்காந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்களே இல்லை. இன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம் வரும்னு தெரியல. இருக்கிற தத்திரம் என் தலையை விட்டு போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன் போல இருக்கு. இன்னைக்கு போய் தொலையும்னு தெரியல. என்னங்க பண்றது, நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கு. ஏய் இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க, எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? இந்த கிளம்புறேன் சித்தி. அம்மா இவ்வளவு காலையில இது எங்க போகுது? இது சுந்தரி வீடு அப்படி இப்படிங்க, எங்க போகுது இவ்வளவு காலையில? அது 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 வந்துங்க, அது வந்துங்க, அதுங்க. அப்பா அவ எங்க போறேன்னு தெரியாதா? சுந்தரி ஆண்டி வீட்டுக்குப்பா. அதான்ப்பா நம்ம வீட்டுக்கு வந்து 4 பேர் தள்ளி இருக்கிற சுந்தரி ஆண்டி வீடு. அவங்க வீட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு காலையில எங்க போறா? அப்பா அது ஒண்ணு இல்லப்பா, சுந்தரி ஆண்டி வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாப்பா. டெய்லியும் இப்படிதான்ப்பா, காலையில நைட்டும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு இப்படிதான் மேடம் சீரியஸ் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்கப்பா. சாரதா, தேஜா என்ன சொல்றான்? ஆமாங்க, தேஜா சொல்றது உண்மைதாங்க. தினமும் ஃப்ரெண்ட் வீடுன்னு காலையிலயும் கிளம்பிடுறான், நைட்டு வேலை விட்டு வரும்போதும் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தாங்க போயிட்டு வரா. ஒரு வயசு பொண்ணு இப்படிதான் இருக்கணும் நானும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப அதட்டி மிரட்டியும் சொல்ல முடியாது இல்லைங்க. ஏன் அதட்டி மிரட்ட சொல்ல முடியாது? சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டியதானே. கேட்டா பாரு, கேட்கலன்னா கையை நீட்டு. ஐயோ அப்பா, அப்படிதான் அம்மா திட்டா உடனே அது சித்தி கொடுமை அப்படி இப்படின்னு பக்கத்துல எல்லாம் சொல்லி அம்மாவை ஒரு மாதிரி கெட்ட பேர் வாங்கி கொடுக்குதுப்பா. சரி, நல்லது சொன்னா சித்தி கொடுமையாமா? சின்ன வயசுல இருந்து ஒரு அம்மா கூட நீ அவளை பார்த்து வளர்த்து வந்திருக்கோம், அதுக்கு நீ சித்தி கொடுமை பண்றியாமா? இன்னைக்கு நல்லதுக்கே காலம் இல்லதான். என்னங்க பண்றது, நானும் எல்லாத்துக்கும் அமைதியா தாங்க போறேன். சும்மா ஒரு வார்த்தை சத்தமா பேசிட்டா கூட உடனே சித்தி கறி கொடுமைப்படுத்துறான்னு தேஜா சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி வச்சிடறாங்க. வெளியில போனாலே எல்லாரும் என்ன மூத்ததாத்து பொண்ணு நீ இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறியாமன்னு ஒருத்தர் விடாம கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு சாரதா, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்களா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு தெரியும் நீ எப்படின்னு. தெரியுங்க, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த தைரியத்துல தாங்க நானும் இருக்கேன். சரிம்மா, பாத்துக்கோ. தேஜா சிந்து அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, கண்டதுங்க பாத்துக்கணும், நீங்க விட்டுறக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கோப்பா. சரி சாரதா, நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் கேண்டீன்ல வாங்கிக்கிறேன். என்னங்க? பரவாயில்ல இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு காலேஜுக்கு அனுப்பிவிடு, நான் கிளம்புறேன். சரிங்க. என்ன இந்த ராதவ இன்னும் ஆளை காணும்? சீக்கிரம் வரணும்னு அத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன், இன்னும் ஆளை காணும் பாரு. ஐயோ இதுவே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. வந்து தொலைதா பாரு, என் புள்ள வேற தூங்கி எழுச்சிருவோம், அவனுக்கு காஃபி கொடுக்கும். இது வேற இன்னும் வந்து தொலையணும். நம்ம போய் போடலான்னு பார்த்தா நம்ம போடுற காஃபி வாயில வைக்க ஆகாதே. இது வந்து தொலையன்னு பார்த்தா இது இன்னும் ஆளை காணும். என்னதான் கழட்டிட்டு இருக்குன்னு தெரியல. இது வருமா இல்ல நானே தான் போய் என் கையால காஃபி போட்டு தொலையணுமான்னு தெரியலையே. என் பிள்ளை அங்க என்னென்னத்தையும் சாப்பிட்டு நாக்கு செத்து போய் இங்க வந்திருப்பான். அவனுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி கொடுக்கலான்னு பார்த்தா நான் செஞ்சு கொடுத்தேன்னா அவன் வாயிலே வைக்க மாட்டானே. இது என்னதான் பண்ணி தொலையுதுன்னு தெரியல. சே தொலைவலி வந்து தொலைதா பாரு. இங்கதான் இருக்கீங்களா? வாங்க மகாராணி வாங்க. என்ன மகாராணிக்கு அரண்மனையை விட்டு மரத்துக்கு மனசே இல்லையோ? அது அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வீட்டுல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். நிறுத்தி தொலை, சும்மா இப்ப பாரு எனக்கு வந்து சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு இதுதான் கடைசி தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை நீ லேட்டா வந்த அப்புறம் நான் பொள்ள தொலை மாறிடும் பாத்துக்க. சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருக்கேன், என் புள்ள வந்திருக்கான். இங்க பாரு என் புள்ள காலையிலேயே தூங்கி எழுந்திருக்கும் போதே அவனுக்கு காஃபி கொடுத்து தான் எழுப்பணும். நீ என்னடா அவன் தூங்கி இருந்து குளிச்சுட்டு வந்த பிறகு நீ வந்து தொலைவ போல இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். நான் என் பிள்ளை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னடா ஓடி அசைஞ்சு அம்மாவாசைக்கு தான் வந்து சேருவ போல இருக்கு. இல்லம்மா இனிமே சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு அப்பா வீட்டுல அப்பா என்ன பண்ணிட்டு என்னமோ உங்க அப்பா உன்னை தூக்கி மாட்டி வச்சு கொஞ்சம் மாதிரி தான் உங்க அப்பா உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டான். என்னமோ உங்க அப்பா கொஞ்சம் மாதிரி அப்பா வீட்டுல இருந்தாருன்னு சொல்ல வர? ஆமாம்மா அவரு என்ன கொஞ்சம் மாட்டாருதான். இல்ல அவரு அப்பா ஹாலில் இருந்தாரா, அதான் வெளியில வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரம் வந்துடுவேன். இதே வார்த்தையை தான் எத்தனை தடவை சொல்லுவேன், லேட் பண்ண மாட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன். ஒரு நாள் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கேன். ஆமா ராத்திரி வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தியா? என் பிள்ளை நல்லா சாப்பிட்டானா பாத்தியா? அவரு நல்லா சாப்பிட்டாரா? அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தம்மா. ஐயாவும் நல்லா சாப்பிட்டாங்க, அவரும் நல்லா சாப்பிட்டாங்கம்மா. அவரா? ஏய் இந்த அவரு நூறுலாம் சொல்ற வேலை வச்சுக்க கூடாது, சாருன்னு கூப்பிட்டு பழகு. அவன் எவ்வளவு பெரிய டாக்டர், அவனை சாருன்னு தான் கூப்பிடணும், புரியுதா? சரிங்கம்மா. சாரும் நல்லா சாப்பிட்டாரு. நான் போய் காஃபி போட்டுமாமா? ஐயர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரட்டுமா? நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க காஃபி போடணும்னு. ஓ என் வாயை பார்த்துட்டு நிக்காம சீக்கிரமா போய் என் பிள்ளைக்கும் என் வீட்டுக்காருக்கும் காஃபி போடு. எனக்கு பொறுமையா போட்டா போதும், முதல்ல என் பிள்ளைக்கு போட்டு கொடு. நான் போய் காஃபி கொடுத்து என் பிள்ளை எழுப்பணும். ஓ இந்த நீ எப்போ போயிடுறேம்மா? சாருக்கு உடனே காஃபி போடுறேன், அதுக்காக தான் சீக்கிரம் ஓடி வந்தேன்.
இந்த இப்ப போறேம்மா. போ சீக்கிரம் போ. சாரி கிருஷ்ணா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காது, சீக்கிரம் வந்துடுறேன்னு. நானும் இன்னைக்கு சீக்கிரம் வரலாம்னு நினைச்சேன், ஆனா வீட்டுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. நீ இப்போ உனக்கு காஃபி போட்டு தரேன். காஃபியை குடிச்சிட்டேன். நீ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க போறேன்னு பாத்துக்கேன். இந்த வயிறு இப்பவே போட்டு கொடுத்துறேன். ஏய் காஃபி போட்டியா இல்லையா? ஒரு காஃபி போட்டு இவ்வளவு நேரமா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? காஃபி தான் ரெடி ஆயிடுச்சு, இப்ப கொடுத்துறேன். சீக்கிரமா போட்டு தோலாம். அங்க என் புள்ள முடிச்சுக்க போலாம். உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு கை காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. நானும் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கிறது. சீக்கிரம் கொடுத்து தோல. நீங்க வேணா போய் உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு போய் நானே சாருக்கு கொடுக்குறேன். ஏய் என்ன சொன்னப்ப? இல்லம்மா, உங்களுக்கு கால் வலின்னு சொன்னீங்கல்ல, அதான் நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி கொண்டு போய் சாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏய் என்ன பெட்ரூமுக்கு போறியா? அதுவும் என் பையன் பெட்ரூம்க்கா? இந்த பெட்ரூமுக்கு போற வேலைலாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். அவனோட ரூம் பக்கம் நீ போன எனக்கு தெரிஞ்சது கைய காலை உடச்சிருவேன் பாத்துக்கா. சாரிம்மா, நீங்க கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களா, அதான் அப்படி சொன்னேன். நான் போக மாட்டேன், அந்த பயம் இருக்கணும். என் பையன் ரூம் பக்கம் போகணும்னு நினைச்சேன். உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏற்கனவே நான் பத்திரகாளி கணக்கா இருக்கேன், இன்னும் என்ன கொலகாரி மையம் மாத்திராது. காஃபி எடுத்துக்கூட. சரிங்கம்மா, இருங்க காஃபி தரேன். எவ்வளவு திமிர் இருந்தா என் புள்ள பெட்ரூமுக்கு காஃபி கொண்டு போறேன் என்கிட்டே சொல்லுவான். இவ்வளவு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கொஞ்சம் விட்டுட்டேன்ல, அதான் தலைக்கு மேல ஏறி உட்கார பாக்குறான். என்னங்க காஃபி? கொடு. சீக்கிரம் என் பிள்ளைக்கு டிஃபனை ரெடி பண்ணு. அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஃபியை குடிச்சிட்டு வருவான். சீக்கிரம் ரெடி பண்ணு. இன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், புரியுதா? தெரியுதுங்கம்மா. அவனுக்கு பிடிச்சதா பார்த்து பண்ணு. அவனுக்கு அவன் நூத்த பண்ண ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணிடு. இல்லைன்னா பொங்கல் பண்ணு. சரிங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுறேன். பண்ணிடுறேன். நான் போய் என் பிள்ளை எழுப்பி காஃபியை குடிக்க வச்சு அவனை குளிச்சுட்டு வர சொல்றேன். சரிங்கம்மா. காஃபி தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், அது தப்பா? அது சரி, அவங்க கோவப்படுறது நியாயம் தானே. அவங்க புள்ள பெட்ரூமுக்கு நான் போனேன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரணும். நம்ம தான் கொஞ்சம் வாய் அதிகமாயிடுச்சு, இனிமே வாயை கம்மி பண்ணிக்கணும். ஐயோ, நான் கிருஷ்ணா கிட்ட பேசாம மாதிரி சுந்தரி அம்மா கிட்ட பேச பார்த்துட்டேன் பாரு. என்ன உதைக்கணும். உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறடி. போய் வேலையை பாரு. கிருஷ்ணா, ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணே பற்ற போல இருக்கு. அம்மாட்ட அழகா இருக்கான் என் பிள்ளை. டே கிருஷ்ணா, இன்னும் இப்படி இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷமா கிடக்கல. என்னம்மா இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? இங்கே இருந்து தான் படித்தேன், இங்கே இருந்து தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் தானேம்மா வெளிநாட்டுக்கே போனேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு என் பையனை மறுபடியும் நீ இப்படி பார்க்குறப்போ இந்த தாய்க்கு தான் சந்தோஷமா இருக்கும்டா. அது முதல் தடவையா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது சரிம்மா, நீங்க எப்பவும் என்ன முதல் முறையா பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஆமா கிருஷ்ணா, என் பிள்ளை எனக்கு எப்பவுமே ஒரு நாளும் புதுசு புதுசா தினசா தான் தெரியுவானே. சரி கிருஷ்ணா, நீ உட்காரு, நான் அவளை டிஃபன் எடுத்துட்டு சொல்றேன். சரிங்கம்மா. ராதா, ராதா, டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா? மார்னிங் வந்து மேடம் பார்க்கவே இல்லை. மேடம் வந்தாங்களா இல்லைன்னு டவுட்டாக இருந்தது. அப்போ மேடம் வந்திருக்காங்க, ஆனால் நம்ம தான் பார்க்கலாம். ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே. மேடம் பிஸியாக இருக்காங்க, எனக்காக காஃபி கொண்டு வந்து தருவாங்களா என்ன? இதோமா ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துட்டு வந்துடுறேம்மா. கவரில் கேட்டாச்சே, அப்போ மேடம் பார்த்துடலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வா, என் பிள்ளை பசியா இருக்கால. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு டைம் நிறைய இருக்கு. நீ அமைதியா இரு கிருஷ்ணா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அமைதியா இரு. இவங்களெல்லாம் நீ இப்படி அப்பப்போ குத்திக்கிட்டே இருந்தாதான் மேலே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் பாத்துக்கா. அம்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்காதீங்கம்மா, அவங்க எவ்வளோதான் பார்த்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா, அவளுக்கு என்ன அவங்க இவங்க மரியாதை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் சில வேலை வாங்கல, பணத்தை கொடுத்து தான் வேலை வாங்குறோம். நீ அமைதியா இரு கிருஷ்ணா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அம்மாவை விட்டு நான் பாத்துக்கிறேன். அம்மா நீங்க பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல, பாத்துக்கோங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கோங்க. கிருஷ்ணா, நீ இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பேன். உங்ககிட்ட பேசி என்னால் முன்னுக்கு வர முடியாது. என் ஃபோன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் யாருன்னு கேட்குறேன். நீ போய் டேபிளில் உட்காரு, அவன் டிஃபன் கொண்டு வந்து சாப்பிடு, சரியா? அன்னைக்கு உச்சித்தி தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவன் ஃபோன் பண்ண வைக்கவே மாட்டான். நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க, போய் என்னன்னு கேளுங்க, போங்க. அது சரிடா, உனக்கு நான் எது பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கும். சரி நான் போறேன், அவன் டிஃபன் கொண்டு வந்து சாப்பிடு, புரியுதா? இங்க பாரு, என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடு. அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அது பட்டினியா போகாத, புரியுதா? பட்டும் படாம தின்னுட்டு இருக்காத, நல்லா வயிறான்னு சாப்பிடு, சரியா? அங்க வெளிநாட்டுல நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல. இங்க வாய்க்கு ருசியா அவன் நல்லா சமைச்சு போடுவான். அவன் சமையல் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் அவளை நான் இப்போ வரைக்கும் வேலை விட்டு அனுப்பாம வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்றா, சரியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டீங்க, அப்பா பிள்ளைங்க ஒரே மாதிரி. சரி சரி, ஏதாவது பண்ணுங்க, நான் போய் ஃபோன் வருது என்னன்னு பாத்துட்டு வரேன். போங்க. அப்பா இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான் போலீங்க. ராதா உண்மையில ரொம்ப பாவம். அவங்க வீட்டில் எப்படின்னு தெரியல, ஆனா இங்க நம்ம அம்மா கிட்ட மாட்டிட்டு ரொம்ப முழிக்கிறோம். அப்பா வேற அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ராதா கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் மாறும். டிஃபன்ல ரெடி ஆயிடுச்சுமா, எடுத்துட்டு வரட்டுமா? மேடம் டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களோ? நீங்க எதுக்கு எடுத்துட்டு வரணும்? நானே அங்க வரேன்.
ஒரு சேஞ்சுக்கு கிச்சன்ல இருந்து சாப்பிடலாமே. இதோ இப்போ வரேன். என்ன அம்மா அப்பவே டிஃபன் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. எல்லாம் ரெடியா இருக்கேன். ஆனா இன்னும் ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. எடுத்துட்டு போனா அதுக்கு வேற ஏதாவது திட்டுவாங்களே. என்ன பண்ணலாம்? சரி பேசாம போயிட்டு நம்மளே கேட்டுட்டு வந்துடும். அப்பாடா அதுக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா வந்தது சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஆனா இப்ப நம்ம கிருஷ்ணாவை பார்க்கவே இல்லையே. போகும்போது பார்க்க முடியுமான்னு தெரியல. எப்படியாவது பார்த்துட்டு தான் போகணும். மேடம் எனக்காக தான் அர்ஜென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கேன். ம் இரு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. அம்மா நம்மளை கூப்பிட்ற மாதிரி இல்லை. நம்மளே போய் என்னன்னு கேட்டுருவோம். இல்லைன்னா அதுக்கும் வேற தனியாக நம்ம திட்டுவாங்க. நம்ம போய் கேட்டுருவோம். அம்மாடியும் அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையில் திறகிவிடு இருவிழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பரவிவிடு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே நீ வந்ததானா என் உள்ளங்கையிலே உலகம் வந்ததே உன்னை கண்டதானா அன்பே உன் புன்னகை கண்டே எனக்காகத்தான் என்று இரவோடு நான் எரிவதும் பகலோடு நான் உறைவதும் அது ஓய் இடிச்சது என்ன ஆனால் கத்துறது நீங்க. அது தெரியாம இடிச்சிட்டேன் கிருஷ்ணா. சாரி. உனக்காக தான் டிஃபன் ரெடி பண்ணேன்னா அதை கொண்டு வரலாமா வேணாமனு அவசரமா வந்தேன். அதான் நீ இருந்தது பார்க்காம தெரியாம இடிச்சிட்டேன். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுன்னு சொன்னா மேடம் என்ன பண்ணுவீங்க? தைலம் போட்டு விடுவேன். அப்பா என்னோட பெரிய டாக்டர் இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வலிக்கலாம். இடிச்சது நீ தானே, அதனால எனக்கு வலிக்கலாம். ஆமா என்ன மேடம் இன்னைக்கு எனக்கு மேட்சிங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அட ஆமா, நீயும் பிளாக்கு நானும் பிளாக்கு. ஆனா கிருஷ்ணா நான் இதை பார்க்கவே இல்லை. ஏய் சும்மா கேட்டேன். நீங்க எதிர்த்து போட்டு வந்திருக்கேன், நானும் எதிர்த்து போட்டு வந்திருக்கேன். ஆனா பாரு 2 பேரும் மேட்ச் ஆயிட்டோம். 2 பேரும் ஒரே விஷயத்துல ஒத்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா ஒத்து போயிட்டோன்னு நினைக்கிறேன். சரி மேடம் தான் காலையில வந்துட்டீங்களா? ஒரு காஃபி கொண்டுட்டு ரூம் எடுத்துட்டு வரலாம்ல? அது சரி, மேடம் ரொம்ப பெரிய ஆளும் பிஸியா இருப்பீங்க. அதான் எங்களுக்கு ரூம் தெரியும், காஃபி கொண்டு வந்து தரதுக்கு டைம் இல்லை. அப்படிதானே மேடம்? ஐயோ கிருஷ்ணா அப்படிலாம் இல்லை. நான் காஃபி எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அம்மா இருந்தாங்க பத்தியா, ஏதாவது சொன்னாங்கன்னா கஷ்டம் இல்லை. அதனால நான் கொண்டு வரல. ஏய், சும்மா அம்மா எல்லாம் சாக்கு சொல்லாத. நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனா மேடம் பிஸியா இருந்தாலும் கொண்டு வரலாம். நாளைக்காவது மேடம் கொண்டு வருவீங்களா? அது கிருஷ்ணா டைம் ஆகுதுல்ல, நீ டிஃபன் சாப்பிடு. நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். நீ முதல்ல போய் உட்காரு, நான் டிஃபன் கொண்டு வரேன். போ. ஆமாம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி கொண்டு வா, நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நைட் கொஞ்சம் சீக்கிரம் வருவியா? நைட்டா? ஏன் கிருஷ்ணா? ஏய் என்ன எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். லூசு பொண்ணு, இப்போ நம்ம அவ்வளோ பேச முடியல. எனக்கும் டைம் ஆகுது, உனக்கும் டைம் ஆகுது. 2 பேரும் கிளம்பணும்ல. அப்போ ஈவினிங் வந்தா சாரி நைட்டு வந்தா கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. அதுக்கு தான் சொன்னேன். நைட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வர பாரு, நான் சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரமா வா. ஏன் கிருஷ்ணா என்கிட்ட பேசணும்னு உனக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கா என்ன? அதான் அப்படி இருக்காதா? எனக்கு இங்க வந்து கிடைச்ச மொதல் ஃப்ரெண்டு, ஒரே ஃப்ரெண்டு அது நீ மட்டும் தானே. அப்போ உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். இங்க பாரு, வளன்னு கேள்வி கேட்காத. சீக்கிரம் வா, வா ஓகேவா? கண்டிப்பா கிருஷ்ணா, உனக்காகவே நான் சீக்கிரம் வரேன். சரிம்மா டைம் ஆகுது, டிஃபன் கொண்டு வா, சாப்பிட்டு கிளம்புறேன். சரி கிருஷ்ணா.